முன்னொரு காலத்தில் நாராயணபுரம் அப்படின்ற நாட்டை ஆகாசராஜா என்ற மன்னர் ஆண்டு வந்தார். அவர்கிட்ட இல்லாத செல்வம் இல்லை, சிற்றரசுகள் இல்லை, படைகள் இல்லை. ஆனால் அவருக்கு ஒரு குறை இருந்துச்சு. அவரோட மனைவிக்கு 2 வருஷமாக உடம்புக்கு முடியல. உள்ளூர் வெளியூர் இல்லாமல் கடல் கடந்து வைத்தியர்களை வர வச்சு வைத்தியம் பார்த்தாரு. ஆனால் யாராலையும் அவர் மனைவியை குணப்படுத்த முடியலை. நொந்து போன ராஜா அதிக நேரம் தனிமையிலே இருந்தார். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தன்னோட குதிரையை எடுத்துட்டு இயற்கை சூழ்ந்த இடங்களில் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு வருவார். அப்படி ஒரு நாள் அவர் கைலாசவனம் அப்படின்ற இடத்துக்கு போனார். அங்கே மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி இருந்துச்சு. ராஜா ஒரு பாறை மேலே சாஞ்சிட்டு அதை பார்த்துட்டு நின்னார். அப்போது அங்கே 4 முனிவர்கள் வந்தாங்க. கொஞ்ச நேரம் அங்கே குளிச்சுட்டு தவம் செய்ய ஆரம்பித்தாங்க. ஆனால் அதில் ஒரு முனிவர் ராஜா கிட்ட வந்து, ராஜா ஏன் சோகமாக இருக்கீங்கன்னு கேட்டார். ராஜா அவர் வந்தது கூட தெரியாமல் நீர்வீழ்ச்சியை பார்த்துட்டு இருந்தார். ராஜா அவருக்கு காதிலே ஏதும் விழலை. முனிவர் அவர் உடலை தொட்டு அசைச்சார். ராஜா ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கீங்க? முனிவரே வணக்கம். அது என்னாச்சு ராஜா, ஏன் இடிஞ்சு போன மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க? தவ முனிவரே, என்னோட மனைவிக்கு 2 வருஷமாக உடம்புக்கு முடியல. பெரிய பெரிய வைத்தியர்கள் யாருனாலையும் குணப்படுத்த முடியல. படுத்த படுக்கையாக இருக்கா. ராஜா உங்களுக்கு எத்தனை மனைவி? முனிவரே, அவள் ஒருத்தி மட்டும்தான். வேற யாரையும் நான் கனவுல கூட நினைச்சதில்லை. ராஜா நீங்கள் உண்மையில் நல்லவர். நான் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினைக்கிறேன். என் மனைவியை குணப்படுத்த ஏதாவது வழி சொல்ல முடியுமா? என்னால் முடியும் ராஜா, சொல்கிறேன். ஆனால் முயற்சி உங்களோடது. அதனால் வரும் விளைவுகளையும் நீங்கள் தான் சந்திக்கணும். முனிவரே, அந்த வழியை எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு என் நன்றி கடன் எப்போதும் உண்டு. எந்த மாதிரியான இடையூறானாலும் நானே சமாளிச்சுக்கிறேன். நல்லது ராஜா, சிங்ககிரி சுனை அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே காட்டுப்பூக்கள் அதிகமாக பூக்கிற பூந்தோட்டம், பல அதிசயங்கள் நிறைஞ்சது. அந்த பூந்தோட்டத்தை மரகதவல்லி அப்படின்ற தேவதை பராமரிக்குது. மாதம் 2 முறை அந்த இடத்துக்கு வந்து பூக்களை பறிச்சுட்டு சில பூக்களை எடுத்துட்டும் போகும். ரொம்ப சக்தி வாய்ந்த தேவதை. அங்கே போனால் நிச்சயம் உங்களுக்கான பதில் கிடைக்கும். முனிவரே, அந்த 2 நாட்கள் எது? அது எனக்கும் தெரியாது ராஜா. நீங்கள் அங்கே போயிட்டு இருந்தால் தான் அதை கண்டுபிடிக்க முடியும். உங்களால் முடியும்னா நிச்சயம் போங்க. ஆனால் ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. அந்த தேவதை என்ன சொல்லுதோ அதை மட்டும் செய்யுங்க. முக்கியமாக உங்கள் மனசை தூய்மையாக வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்கள் மனசு தூய்மையாக இல்லைன்னா அந்த தேவதை உங்கள் கண்ணுக்கு தெரியாது. சரிங்க முனிவரே, அந்த தேவதை பார்க்க எப்படி இருக்கும்? நீங்கள் அந்த தேவதை வர்றதுக்கு முன்னாடியே அதை உணர முடியும். மரகத கல் இருக்குல்ல, அதனோட பச்சை நிறத்தில் ஆடை இருக்கும். முகம் நீங்கள் நேருக்கு நேராக பார்க்காத அளவுக்கு பிரகாசமாக இருக்கும். நவமணிகள் கீழே உருண்டா என்ன சத்தம் வருமோ அந்த தேவதை நடந்தாலும் அந்த சத்தம் வரும். அந்த இடம் தெய்வீகமாக இருக்கும். நன்றி முனிவரே, உங்களுக்கு மீண்டும் என் வணக்கங்கள். வெற்றி உண்டாகட்டும். ராஜா, எதுக்கும் இந்த பெட்டியை வச்சுக்கோங்க. எதிர்பாராத சமயங்களில் இது உங்களுக்கு உதவும். நீங்கள் திரும்பி வரும்போது இதை என்கிட்ட கொடுத்தா போதும். ராஜா இவரை வணங்கிட்டு குதிரையை எடுத்துக்கிட்டு அரண்மனைக்கு போனார். 3 நாளில் ராஜ்யத்துக்கு தேவையானதை எல்லாம் செஞ்சுட்டு அவர் வரும் வரைக்கும் பொறுப்பை நம்பிக்கையான அமைச்சருக்கு கொடுத்துட்டு அந்த புறத்துக்கு போனார். அங்கே மனைவியை பார்த்துட்டு தன்னோட மகன் வாசுதனனை பத்திரமா இருக்க சொல்லிட்டு கிளம்ப தயாரானார். 3 வயசு குழந்தையான வாசுதனன் அவங்க அப்பாவையே பார்த்துட்டு இருந்தான். ஆனாலும் வேற வழி இல்லாமல் ராஜா கிளம்புனார். அங்கிருந்து நேராக தன் குலதெய்வமான அவனாட்சி அம்மனை பார்த்துட்டு கும்பிட்டு நின்னார். கொஞ்ச நேரம் அங்கே இருந்துட்டு சிங்ககிரி சுனையை தேடி காட்டுக்குள்ளே போனார். ராஜா காட்டுக்குள்ளே தனியாக வாழ ஆரம்பித்தார். ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் போக போக பழகிட்டார். ஒரு நாள் இரவு 10 மணி இருக்கும். அவர் அசந்து தூங்கிட்டு இருக்கும்போது காட்டில் ஏதோ விதவிதமான சத்தங்கள் கேட்டுச்சு. எழுந்து பார்த்தாரு. ஒரு மான் தன்னோட கொம்பை மரத்தில் இடிச்சிட்டு இருந்துச்சு. அப்போது வேகமாக அங்கே ஒரு பொண்ணு வந்து நின்னா. அந்த கொம்பை பிடிச்சி நிறுத்தினா. அந்த மான் அமைதியாயிடுச்சு. ராஜா மறுபடி தெளிவாக அந்த பொண்ணை பார்த்தாரு. முனிவர் சொன்ன எல்லா அடையாளங்களும் இருந்துச்சு. இப்போது காற்றுல பலவிதமான நல்ல வாசனைகளும் அடித்தது.
அந்த பொண்ணை பார்த்ததும் அவருக்கு எங்கோ தேவலோகத்திற்கு வந்துட்ட மாதிரி ஒரு பிரமை ஏற்பட்டுச்சு. உடனே சரசரன்னு நடந்து அந்த மரத்துக்கிட்ட போனார். மரகதவல்லி, அவர் கூப்பிட்டதும் அவள் திரும்பி பார்த்தா. சில நொடி தான் ஓட ஆரம்பிச்சிட்டா. வேற வழி இல்லாமல் அவரும் ஓட ஆரம்பித்தார். கடைசியாக ஒரு தாழம்பூ புதரில் அவள் மறைஞ்சிட்டா. அவளோட வேகத்துக்கு ஓடி வந்ததுனால ராஜாவுக்கு மூச்சு வேகமாக வாங்குச்சு. ஆனால் மரகதவல்லியை தவற விட்டதுக்காக அவர் ரொம்ப வருத்தப்பட்டார். அப்போது அவர் பின்னாடி 4 மானுங்க ஓடி வந்துட்டு இருந்துச்சு. அது மூலமாக மரகதவல்லி இங்கே தான் எங்கேயோ இருக்காருன்னு யூகிச்சார். மரகதவல்லி, உன்னோட உதவியை தேவைப்பட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன். உன்னை பற்றி என்கிட்ட சொன்னது கூட கைலாசவனத்தில் இருக்க முனிவர் தான். தயவு செஞ்சு நீ எங்கே இருக்குன்னு சொல்லு. தாழம்பூ புதரில் முடிவில் ஒரு மாமரம் இருந்துச்சு. அதனோட மறைவிலிருந்து ஒரு பிரகாசமான ஒளி வெளியே வந்தது. நீங்கள் யார்? என் பேர் ஆகாசராஜன், நாராயணபுர நாட்டின் ராஜா. ராஜாவுக்கு என்னுடைய உதவி ஏன் தேவைப்படுது? என் மனைவியின் உடல்நிலை சரியில்லை, என்ன செஞ்சும் குணமாகலை. உங்களை பார்த்தா தீர்வு ஏதாவது கிடைக்குன்னு முனிவர் சொன்னார். நான் யாருக்கும் வரங்கள்லாம் இப்போ கொடுக்கறதில்ல. அப்படி சொல்ல வேண்டாம். என் மகனுக்கு 3 வயசு தான் ஆகுது. அவன் தாய் இல்லாமல் ரொம்ப தவிச்சு போகிறான். நீங்கள் தான் மனதை வைக்க வேணும். சிறிது நேரம் யோசித்த மரகதவல்லி, சரி, உங்களுக்கு உதவி செய்கிறேன். ஆனால் அதுக்கு ஒரு விதிமுறை இருக்குது. என்னது? உங்களுக்கு சில கதைகள் சொல்வேன். கதையோட முடிவில் ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனை இருக்கும். அதை நீங்கள் தீர்த்து வச்சா உங்களுக்கு சில நீலமணி கற்கள் கிடைக்கும். 30 சேர்ந்ததும் நீங்கள் அதை உங்கள் மனைவிக்கு அணிவிச்சா பூரணம் நல்லாடிவாங்க. அதோடு இல்லாமல் நீங்கள் உங்கள் நாட்டில் இருக்க மக்களுக்கு குணமாகாத நோய் இருந்தால் இதை வச்சு குணப்படுத்தலாம். உங்களுக்கு சரின்னா நான் கதையை சொல்கிறேன், இல்லைன்னா நீங்கள் இங்கேருந்து கிளம்பலாம். இப்படி மரகதவல்லி தேவதை ராஜா கிட்ட சொல்லவும் ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மனைவியோட பிரச்சனை தீர்ந்தது இல்லாமல் தன் நாட்டோட பிரச்சனையே தீர்ந்த மாதிரி அவருக்கு தோணுச்சு. ராஜா மரகதவல்லி கிட்ட கதையை சொல்லுங்கன்னு சொன்னார். சொல்கிறேன் ராஜா, அதுக்கு முன்னாடி நான் சொல்கிற 3 விஷயத்த ஞாபகத்தில் வச்சு. 1, நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும்தான் நீங்கள் செய்யணும். அது இல்லாமல் என்னை பற்றி தெரிஞ்சிக்க நீங்கள் எந்த முயற்சியும் பண்ணக்கூடாது. தேவைப்பட்டா நானே சொல்வேன். 2வது, நீலமணி கல்லை பத்திரமா வச்சுக்க வேண்டியது முழுக்க உங்கள் பொறுப்பு தான். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு கல்லும் விலை மதிக்க முடியாதது. அதாவது இதில் ஆபத்தான விஷயங்கள் நிறைய இருக்கும். அதனால் உங்கள் உயிருக்கு என்னால் உத்தரவாதம் தர முடியாது. நீங்கள் இக்கட்டான நிலைமையில் மாட்டிக்கிட்டா என் உதவியை எதிர்பார்க்கக்கூடாது. உங்களுக்கு சம்மதமா? பூரண சம்மதம் மரகதவல்லி. கதையை சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. மணிப்பாறைன்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரோட கிழக்கு பகுதியில் பெரிய கிணறு. சுற்று வட்டாரத்து எல்லா ஜீவராசிக்கும் அந்த கிணத்துலேருந்து தான் தண்ணி விநியோகமாகுது. ஆனால் கொஞ்ச காலமாக அந்த கிணத்து பக்கம் யாரும் போகிறதில்ல. அந்த கிணத்துல ஆவி இருக்கிறதா மக்கள் நம்புகிறாங்க. நள்ளிரவு அந்த இடத்துல யாரோ அலற மாதிரி சத்தம் கேட்கதா சொல்கிறாங்க. காக்கா குருவி கூட அங்கே நீர் குடிக்க பயப்படுது. அங்கே என்ன பிரச்சனைன்னு யாருக்கும் தெரியல. இதனால் தண்ணிக்காக அந்த மக்கள் படாத பாடுபடுறாங்க. அதனால ராஜா, இந்த பிரச்சனையை நீங்கள் தான் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மரகதவல்லி காணாமல் போயிட்டா. ராஜாவும் தன்னோட குதிரையில் அந்த ஊருக்கு பயணத்தை தொடங்கினார். சுமார் 3 நாளில் அந்த ஊருக்கு போனார். மரகதவல்லி சொன்ன மாதிரி அங்கே பிரச்சனை இருக்க தான் செஞ்சுது. ராஜா இதோ உருவத்தோடு இருந்தால் இனிமேல் சரிப்படாதுன்னு தன்னோட பட்டு ஆடைகளையும் ஆபரணங்களையும் அந்த ஊரில் இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டாரு. செலவுக்காக மட்டும் கொஞ்சம் பணத்தை வச்சுக்கிட்டாரு. சாதாரண உடையை அணிஞ்சிட்டு ஊருக்குள்ளே அந்த கிணத்தை பற்றி விசாரித்தார். ஆனால் யாருமே அதை பற்றி அவங்களுக்கு சொல்லலை. வேறு வழி இல்லாமல் அந்த கிணத்து பக்கமே வந்தார். இனிமே யாரை விசாரித்தாலும் பயனில்லை. இந்த இரவு இங்கேயாவே இருப்போம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படி நினச்சிக்கிட்டே இருந்த மரத்தில் குதிரையை கட்டிட்டு ஓரமாக உட்காந்துட்டார். நேரம் போக போக அவருக்கு தூக்கம் வந்துடுச்சு. எவ்வளோ நேரம் தூங்கியிருப்பாருன்னு தெரியல. அவரோட குதிரை வேகமாக கனைச்சிது. எழுந்து பார்த்தாரு. ஒரு ஆடு கிணத்து முனையில் நின்றுட்டு இருந்துச்சு. இன்னும் ஒரு அடி எடுத்து வச்சா கீழே விழுந்துடும் போல இருந்துச்சு. ராஜா வேகமாக போயிட்டு அதை தூக்கிட்டார். கிணத்துக்குள்ளே எட்டி பார்த்த ராஜாவுக்கு பெரிய அதிர்ச்சி. கிணத்துல பாதி அளவு தான் தண்ணி இருந்துச்சு.
அதுக்கு மேலே பாதி இடம் காலியாக இருந்துச்சு. அப்படி இருந்த இடத்துல ஓட்டையின் வழியாக அந்த ஆடு உள்ளே போயிட்டு அதை உள்ளே யாரோ இழுக்கிற மாதிரி தோணுச்சு. ராஜா உடனே கிணத்துல குதிச்சாரு. அந்த ஆட்டோட காலை பிடிச்சி பின்னாடி இழுத்தாரு. அது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துச்சு. அது பின்னாடி கண்கள் இல்லாத ஒரு பெண்ணோட உருவமும் எட்டி பார்த்துச்சு. ராஜா கொஞ்சம் பயந்து தான் போயிட்டாரு. ஆடு தண்ணியில் விழுந்து தத்தளிச்சுது. அந்த உருவம் ஊர்ந்துக்கிட்டே வந்து ராஜாவை கடிக்க வந்துச்சு. பொண்ணே இரு, என்னை கடிச்சிடாத. நான் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். நீ யார் என்னன்னு எனக்கு தெரியல, ஆனால் நீ ஒரு ஆவின்னு புரியுது. நீ உன்னை பற்றி சொன்னால் உனக்கு என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்கிறேன். அதோட உன் முத்திக்கும் நான் வழி சொல்கிறேன் அப்படின்னு ராஜா அந்த ஆவிக்கிட்ட சொன்னார். அந்த ஆவியும் அதனோட கதையை சொல்ல ஆரம்பிச்சிச்சு. என் பேர் தேவகி. இதே ஊரில் தான் நான் வாழ்ந்தேன். என் கணவர் பேர் விரதன். எனக்கு 2 குழந்தைங்க. நாங்கள் குடும்பமாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தப்ப ஒரு நாள் வீட்டுக்கு தண்ணி எடுக்க நான் இந்த கிணத்துக்கு வந்தேன். தாகமாக இருந்துச்சுன்னு கொஞ்சம் தண்ணி எடுத்து குடித்தேன். கொஞ்ச நேரத்தில் மயங்கி விழுந்துட்டேன். மயக்கம் தெளிஞ்சப்போ கிணத்தை சுற்றி 4-5 வெளியூர்காரங்க இருந்தாங்க. அதில் ஒருத்தன் உள்ளே போய் ஒரு பெண்ணோட உடம்பை தூக்கிட்டு வந்தான். யாருன்னு பார்த்தா அது நான் தான். அப்போதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. அந்த பாவிங்க ஊர்க்காரங்களை கொல்லணும்னு கிணறு முழுசாக விஷத்தை ஊற்றிருக்காங்க. அதில் முதல் பலி நான் தான். என்னோட உடம்பை எங்கேயோ கொண்டு போயிட்டானுங்க. ஆனால் நான் அதை கூட பார்க்க விரும்பலை. இந்த கிணத்துல இருக்க விஷத்தை பற்றி ஊர்க்காரங்க கிட்ட இல்லைன்னா இன்னும் எத்தனையோ உயிர் பரிதாபமாக போயிடும். நான் அவங்கக்கிட்ட எப்படி சொல்ல முடியும்? ஒரு இறந்த ஆத்மா கிட்ட பேச யாருக்கும் தைரியம் வராது. அதனால் என்னால் யார்கிட்டவும் சொல்ல முடியல. அதே சமயம் யாரும் சாகவும் நான் விரும்பலை. அதனால் கிணத்து பக்கம் வர்றவங்கள பயமுறுத்திட்டு இருக்கேன். நான் உள்ளே இழுத்துட்டு போன ஆடு கூட தெரியாமல் இந்த தண்ணியை குடிச்சிட்டு இறந்தது தான். மனுஷங்க பயந்துட்டு வராமல் இருப்பாங்க. ஆனால் உயிரினங்களுக்கு தண்ணி தாகத்தை போக்க வேறு வழி என்ன இருக்குது? கிணத்து பக்கமாக அது வருது, தெரியாமல் தண்ணி குடிக்குது, செத்தும் போயிடுது. உங்களை பயமுறுத்தின காரணம் கூட அதுதான். முடிஞ்சால் ஊருக்குள்ளே போயிட்டு இந்த விஷயத்தை தெரியப்படுத்துங்க. ராஜாவுக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல. பேயின்னு சொல்கிற இந்த பொண்ணு எவ்வளோ நல்லவளாக இருக்காளே, இவ இருந்திருக்கக்கூடாதுன்னு ராஜா வருத்தப்பட்டார். தேவகி, நான் ஊர்க்காரங்க கிட்ட இப்போவே போய் சொல்கிறேன். இந்த கிணத்துக்கு ஒரு நல்ல ஏற்பாடு பண்ணுறேன். இந்த வேலையை செஞ்ச துஷ்டர்களையும் கண்டுபிடிக்க ஏற்பாடு செய்கிறேன். ஆனால் தேவகி, நீ என்ன செய்ய போகிற? என்னோட வேலை முடிஞ்சது. நான் சாந்தி அடைகிற நேரமும் வந்துருச்சு. இதை எனக்காக செஞ்சுருங்க. உங்களால் முடிஞ்சால் என் குழந்தைகளையும் கணவரையும் பார்த்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு போங்க. நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல, ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை தேடுறீங்கன்னு தெரியுது. உங்களுக்கு வெற்றி உண்டாகும். இதை பிடிங்க. இது என் வளையல். இதை நிலத்தில் வச்சு 3 தடவை என் பேரை சொன்னால் கொஞ்ச நேரத்துக்கு புயல் உருவாகும். இக்கட்டான நேரத்தில் மட்டும் இதை பயன்படுத்திக்கங்க. இது என்னோட பரிசு அப்படின்னு சொல்லிட்டு தேவகி கிணத்துக்கு வெளியே வந்து அந்த ஊரோட முன்னை தொட்டு கும்பிட்டுட்டு மாயமாக மறைஞ்சு போயிருச்சு. ராஜாவும் தேவகியோட ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டினார். ராஜாவுக்கு மனம் கொஞ்சம் கஷ்டமானதாக இருந்துச்சு. மனசை இந்த இடத்துப்படுத்திக்கிட்டு ஊருக்குள்ளே போயிட்டு விஷயத்தை தெரியப்படுத்தினார். ஊர் மக்கள் பதறி கிணத்தை சுத்தம் செய்ய ஏற்பாடு பண்ணாங்க. அப்புறம் அவர் தேவகியோட வீட்டை தேடி கண்டுபிடிச்சி ஆறுதல் சொல்லிட்டு சில பரிசு பொருட்களை அவங்க குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு உங்களை நிச்சயம் இன்னொரு நாள் சந்திக்கிறேன்னு சொல்லி அந்த ஊரில் இருந்து புறப்பட்டார். அதுக்கப்புறமா 2 நாள் கழித்து தேவதை அவரை தேடி வந்துச்சு. ராஜா, தேவகி விஷயத்தில் உங்களை பாராட்டுறேன். இந்தாங்க முதல் நீலக்கல். இந்த தங்கப்பூவையும் பிடிங்க. என்ன மரகதவள்ளி இது? உங்களுக்கு என்னை பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா இந்த பூவை ஏதாவது நீர்நிலையில் வைங்க. உடனே நீங்கள் இருக்க இடத்துக்கு நான் வந்துடுவேன். மிக்க நன்றி மரகதவள்ளி. 2வது கதையை சொல்லவா? மரகதவள்ளி தேவதை 2வது கதையை சொல்ல ஆரம்பித்தது. ராஜா கவனமாக கேட்டார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது மாதிரி கிட்டத்தட்ட இந்த கதைக்கு சம்மந்தப்பட்ட
30 கதைகள் இருக்குது. உங்களுக்கு கதை பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்க. அடுத்த கதையை சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். இன்னும் இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகள் நிறைய இருக்குது. அதெல்லாம் கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றிகள். தேங்க்யூ.